வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாபம் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி ஒரு சின்ன பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன். ப்ராஃபிட் லாஸ்னா லாப நட்டம்னு சொல்லுவாங்க. இதில் இடம்பெறக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாங்கிய விலை அடக்க விலை. வாங்கிய விலை அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். சிபி அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பி அப்படின்னா செல்லிங் பிரைஸ். அடக்க விலை, வாங்கிய விலை, இது ஒரு முக்கியமான இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. உண்மை விலை, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் பிரைஸ், சிபி. இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான். இதெல்லாமே பெர்சன்டேஜோட தொடர்புடையது. பெர்சன்டேஜோட டாப்பிக்கோட டைப் பண்ண டாபிக் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா 100 அல்லது 100%. பணம்னு கொடுத்தாங்கன்னா 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணுன்ற அவசியம் வந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா 100%. ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். நம்ம பேசிக்காக தெரிஞ்சுப்போம். வாங்கிய விலை, அடக்க விலை, உண்மை விலை அப்படின்னா அதெல்லாம் என்னது? காஸ்ட் ப்ரைஸ். அதாவது இங்கிலீஷில் ஒரிஜினல் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ், விச் மீன்ஸ் அது போய் வாங்கின விலை அப்படிங்கிற போது என்னன்னு கேட்பாங்க, காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே விஷயம் தான். ஆக்சுவல் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இதெல்லாமே காஸ்ட் ப்ரைஸை பேசுது. அடுத்தது விற்ற விலை. விற்ற விலை, விற்பனை விலை, இதெல்லாம் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னா வாங்கினதை விட விற்கும் போது அதிகமாக வச்சு விற்றுருப்பாங்க, அதனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அடுத்தது லாஸ். லாஸ் அப்படின்னா வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மியாக இருக்கும். நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு லாஸ் அது, அதனால காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்ற வார்த்தையை அடிக்கடி கேட்பாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எவ்வளோ ப்ராஃபிட்டோ அது மேலே, காஸ்ட் ப்ரைஸ் கீழே. எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸில் லாபமோ நஷ்டமோ எதன் மீது கணக்கிடப்படும் ஒரு வார்த்தை கேட்பாங்க. லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம், இது ரெண்டுமே எதன் மீது கணக்கிடப்படும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மேலே தான் கணக்கிடப்படும். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைக்காரரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் யாருமே உங்களை நினச்சிக்கிட்டு கணக்கை பார்க்காதீங்க. நீங்கள் கடைக்கு போறீங்க, கடைக்காரரை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த டாப்பிக்கை படிச்சிங்கன்னா தான் கணக்கு புரியும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ்னா அவர் தான் விற்கிறாரு, காஸ்ட் ப்ரைஸ்னா அவர் தான் வாங்குறாரு, லாபம்னாலும் அவருக்கு தான், நஷ்டனாலும் அவருக்கு தான். அப்போ நீங்கள் நாங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த டாபிக் வருது. இப்போ உங்களுக்கு தள்ளுபடி, வரி, அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. தள்ளுபடி கடைக்காரருக்கு கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு? கஸ்டமர், நமக்கு கொடுப்பாரு. நம்ம தான் அதுக்கானது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கடைக்காரரை பற்றி படிக்கிறோம். லாபம் யாருக்குன்னு கேட்டால் அவருக்கு தான், நஷ்டம் யாருன்னு கேட்டால் அவருக்கு தான். நீங்கள் நம்ம என்ன நினச்சிப்பீங்க, நான் வாங்கினேன், நான் விற்றேன், எனக்கு ப்ராஃபிட்டு, எனக்கு லாஸ் அப்படின்னு நினச்சி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்ததான் இன்னொரு கான்செப்ட் வரும், தள்ளுபடி அப்படின்னு வரும். தள்ளுபடி, எனக்கு தள்ளுபடி, நானே விற்கிறேன், நானே எப்படி தள்ளுபடி கொடுத்து நானே எப்படி வாங்கிக்க முடியும்? அதனால தான் குழப்பம் சில பேருக்கு இந்த டாபிக்லாம். அதனால கடைக்காரரை பற்றி பேசுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தள்ளுபடி டாக்ஸை பற்றி பேசுறது கஸ்டமர், நம்ம. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, இதான் ஃபார்முலா. ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா நம்ம மேலே எழுதியிருக்கோம். அதை தான் அகெயின் எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. அதாவது விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை டிவைடட் பை வாங்கிய விலை அல்லது அடக்க விலை இன்ட்டு 100 அப்படின்னு எழுதிக்கிறோம். லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். லாஸும் எதன் மீது தான் கணக்கிடப்படும்? அடக்க விலையில். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல 8,000 ரூபாய் தான் எனக்கு திருப்பி கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு அந்த 2,000 ரூபாய் லாஸ். இந்த 2,000 ரூபாய் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தானே சொல்கிறோம். அதுதான் லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்டால் காஸ்ட் ப்ரைஸ் கீழே, லாஸ் மேலே, இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100 போடுறோம்? பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். பர்சன்டேஜ் கேட்டாலே இன்ட்டு 100. கீழே போடும்போது இது டோட்டல். இது இன்னொரு முக்கியமான வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. டோட்டல் அப்படின்னா இந்த இடத்துல யார் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் தான் டோட்டல், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அடக்க விலையில் லாபம் கணக்கிடப்படும் சொல்றாங்கல்ல, அடக்க விலையில் லாபம், அதில் அடக்க விலை இன்டூ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஃபிட்னு சம்பளம் கொடுத்துருக்கும் போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா 100ஓட கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை ஆட் பண்ணணும். இப்போ 10% லாபம் அப்படின்னா நீங்கள் கணக்கில் போடும்போது 110% போடுவோம். இப்போ 6th புக்கு தான் போட்டுட்ருக்கோம், பின்னாடி வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன். அடுத்தது லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா, நான் 100% காசு வச்சுருந்தேன். இப்போ நான் 100% காசு வச்சு அந்த ஒரு பொருளை, ஒரு குறிப்பிட்ட கடையை மெயின்டைன் பண்ணுறேன்.
ஆனால் அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளும் வித்துருச்சு அப்படின்னா என்கிட்ட கிடைச்சது லாபமா நஷ்டமானு கணக்கு பண்ணும்போது 100% முதலீட்டோட தான் கணக்கு பண்ணுறேன். 100% முதலீடு அப்படின்றது என்னோட 10,000. இப்போ 100% முதலீடு நான் போய் நான் எங்கே அப்படின்னா என்னோட கடையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருள்லாம் வாங்கிட்டு வந்து விற்கிறேன். விற்கிறப்ப 8,000 ரூபா தான் எனக்கு திரும்பி கிடைச்சிருக்கு. மிச்சம் எவ்வளோ கிடைக்கல அப்படின்னா 2,000 ரூபா கிடைக்கல. அந்த 2,000 ரூபா எனக்கு என்னன்னா லாஸ். அந்த லாஸை பர்சன்டேஜில் பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100% எனக்கு பணம் கிடைக்கல, மீதி எத்தனை சதவீதம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 80% தான் கிடைச்சிருக்கு. மீதி எத்தனை சதவீதம் லாஸ்? எனக்கு 20% லாஸ். அந்த லாஸை எப்படி சொல்லுவாங்கன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணி சொல்லுவாங்க. 100லேருந்து மைனஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ நல்லா காதில் வாங்கிக்கோங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 100ஓட கூட்டி பர்சன்டேஜ் சொல்லணும், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கணும். கணக்கு போடும்போது லாஸ்ன்னு கேட்டாங்கன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். 100 மைனஸ் X%. ப்ராஃபிட்னா 100ஓட கூட்டிக்கணும், லாஸ்னா 100ஓட மைனஸ் பண்ணிக்கணும். இதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாஸ் பண்ணி இந்த விஷயத்தை கரெக்டாக நோட்டில் மெயின்டைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம்மு. ஃபர்ஸ்ட் சம், a table is bought for 4,500 and sold for 4,800. Find the profit and loss percentage. எவ்வளோ லாஸ்ன்றதையும் பார்க்க போகிறோம், எவ்வளோ பர்சன்டேஜையும் பார்க்க போகிறோம். பாருங்க, வாங்கின விலை டேபிள் ஒரு மேஜையை 4,500க்கு வாங்கப்பட்டு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரியும் நமக்கு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா? 4,500 ரூபா. எவ்வளோக்கு விற்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ் 4,800 ரூபா. 4,500 ரூபாய்க்கு வாங்கி 4,800 ரூபாய்க்கு விற்றா எவ்வளவு லாபமாக நஷ்டமானு முதல்ல கேட்டால் இது முதல்ல லாபம். 500 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4,500 ரூபாய்க்கு வாங்கி 4,800 ரூபா. எவ்வளோ லாபம்? 300 ரூபா லாபம். அதனால ப்ளஸ்ன்னு போட்டு காமிச்சுக்கிறேன். லாபம் 300 ரூபா லாபம். 300 பார்த்தாலே தெரியுது தான் ஆன்சர். பட் ஆனால் நம்ம கூடுதலாக அதையும் கற்றுக்கணும்ல. அதனால ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 300 ரூபா லாபம். எதில்? அடக்க விலையில். அடக்க விலை என்ன இங்கே? 4,500 இன்ட்டு 100. 2 0 கேன்சல். அடுத்தது இங்கே பாருங்க, 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் ஃபஸ்ட்டு அடிச்சிங்கன்னா 100. இது 15. 15 100ஆல் வகுக்க போகிறோம். 15 5 75. 15 6 90. 15 6 90. மீதி 10 டிவைடட் பை 15. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் கலப்பு பின்னம். என்ன பின்னம்? கலப்பு பின்னம். மீதி அதாவது 15ஆல் வகுக்கிறப்ப 6 முறை வகுப்பட்டுருச்சு முழுசா. மீதி எவ்வளோ இருக்கு? 10 மேலே. எதால் வகுத்தீங்க? 15. அது கீழே. அதை சால்வ் பண்ணுறப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்னா மேலையும் கீழையும் எதால் வகுக்க முடியும், ஏதாவது ஒரு நம்பரால் வகுக்க முடிஞ்சால் வகுத்துக்கலாம். 6 5ஆல் வகுத்தா 2/3. மேலே 2 வாட்டி, கீழே 3 வாட்டி இருக்கு 5. அதனால 6 2/3% அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் 2/3 போட்டிருக்கீங்க, அங்கே 6/9 போட்டிருக்காங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2/3நாலும் இங்கே 6/4நாலும் ஒன்று தான். எப்படி சார் அப்படின்னா 2/3 மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 6/9. இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக போடுறது தான். ஸோ இதை நம்ம 2/3நாலும் 6/9நாலும் ஒன்றுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் 6/9. இது தெரிஞ்சுக்கங்க. இது ஈக்குவல் டு கொஷின் ஆப்ஷனில் இது இல்லை அப்படின்றதுனால இது ஆன்சர் கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க. மேலையும் கீழையும் 3ஆல் பெருக்கியிருக்காங்க. ஏன் நம்ம வகுக்கும் போது 3ஆல் பெருக்கி போட்டிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருக்கலாம். அதனால 6/9%. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டையை 750க்கு வாங்கினார். அது அவருக்கு பொருந்தவில்லை. பொருந்தவில்லைன்னா அவருக்கு பத்தலை. அதை அவருடைய நண்பருக்கு 710க்கு விற்பனை செய்தார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. சுகன் பாட் எ ஜீன்ஸ் பேண்ட் 750 rupees. டிட் நாட் ஃபிட் ஹிம். அவருக்கு பத்தலையாம். He sold it his friends 710 rupees. Find the profit or loss percentage. 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு வித்திருக்காரு. வாங்கினான், விற்பனை செய்தார். அப்போ சிபினா வாங்கினார், அதை அவர் வாங்கியிருக்கார். சார் நீங்கள் சொன்னீங்க கஸ்டமரை பற்றி பேசலை அப்படின்னு. கஸ்டமரை பற்றி பேசுகிறோம் தான். கஸ்டமர்னா நம்ம கஸ்டமர் தான். நம்ம வாங்கி நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்ம கிடையாது. இது சுகனை பற்றி சம்மந்தப்பட்ட சுகன் தான் இங்கே கடைக்காரர் மட்டும் வரணும்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கி விற்றா அவரை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் நம்மளான்னு நினச்சக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சுகன் ஒருத்தவர் இருக்காரு, அவர் அந்த பொருளை வாங்கி விற்றுருக்காரு. அப்போ நம்மளை பொறுத்தவரை அவர் கடைக்காரர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 750 ரூபா. அடுத்தது எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் 710. எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காரு, விற்றுருக்காரு. சாரி,
மைனஸ் 40. 40 ரூபா கம்மியாக விற்றுருக்காரு. 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா? முதல்ல நஷ்டம். நஷ்டங்கிறது தெரியணும். லாபம் அல்லது நஷ்டமானு கேட்டால் அது நஷ்டம். எத்தனை சதவீதம்னு பார்க்க போகிறோம். லாஸ், அந்த லாஸ் மைனஸ்ன்னு ஏன் போட்டேன்னா, இங்கே லாஸ்னா மைனஸ், ப்ராஃபிட்னா ப்ளஸ்ன்னு போட்டுப்போம். நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. லாஸ் பர்சன்டேஜ். இப்போ 40 பார்த்தாலே தெரியுது, எங்கே 40 இருக்குது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், இதுதான். ஆனால் நம்ம போட்டு இந்த ஆன்சரையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோ லாஸு? 40 ரூபா. மொத்தம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? அந்த பொருளை வாங்கின விலை எவ்வளோ? 750 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். அடுத்தது பெருக்கி அப்புறம் வகுத்துக்கலாம். பெருக்கிடுவோம். 400/75. 400யும் 75யும் 5ஆல் வகுத்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால நம்ம என்னத்தால் வகுக்க போகிறோம்னா 25ஆல் வகுக்க போகிறோம். 3 25 75. 1 25 25, 2 25 50, 3 25 75, 4 25 100. அது மாதிரி 3 25 75. அதே மாதிரி 100ல் 4 25 இருக்கு. 100ல் 4 25 இருக்கு. 200ல் 8 25 இருக்கு. அப்போ 300ல் 12 25 இருக்கும். அப்போ 400ல் 16 25 இருக்கு. 16/3 ஆன்சர் அப்படி இல்லை. ஸோ 16 3ஆல் வகுக்கிறோம். 16 3ஆல் வகுக்கும் போது இந்த பின்னம் என்ன பின்னம்னு நான் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். 16/3 அப்படிங்கிறது தகு பின்னமா தகா பின்னமானு கேட்டால் இது தகா பின்னம். ப்ரீவியஸ் வீடியோவில் போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ 16/3 கொடுத்துருக்கிறது டோட்டல் கீழே போடுவோம். டோட்டல் 3 தான் இருக்குது. 3 சாக்கெட்டாக 16 பேர் கொடுக்க முடியுமானா முடியாது. அதனால் இது என்ன பின்னம்? தகா பின்னம். தகு பின்னம் கிடையாது, தகா பின்னம். தகா பின்னத்தை தான் கலப்பு பின்னமாக எழுதலாம். அப்போ நம்ம இதை கலப்பு பின்னமாக எழுத போகிறோம். 5 முறை வகுத்தீங்கன்னா 5 வாட்டி இருக்குது. மீதி 1/3%. 5 1/3%. இதுதான் இதுக்கான ஆன்சர். இதை போட்டு காமிக்கணும் தான் இது எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஆன்சரை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். மணிமேகலை purchase a house 25,52,500 rupees and spent 2,28,350 for his repair. She sold it 30,52,000 only. Find her gain or loss. மணிமேகலை 25,52,500க்கு ஒரு வீட்டை வாங்குறாங்க. அதை சீரமைக்க, இதெல்லாம் சீரமைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கினது அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. டக்குன்னு இதை வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டை சரி பண்ணுறாங்க. சரி பண்ணும்போதும் அது அவங்களோட காஸ்ட் ப்ரைஸாக தான் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாங்கி அப்படியே வித்துட்டாங்கன்னா பரவாயில்ல, அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க? அவங்க சீரமைக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை அந்த வீட்டை விற்கிறாங்க. இப்போ இது பொருளுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம சைக்கிளை வாங்கி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விற்கிறது, வண்டி வாங்கி 2 வீலர் வாங்கி நம்ம அப்படியே வச்சுக்காம அது வண்டியெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் விற்கிறது, இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறையா நடக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். வீட்டை வாங்கியிருக்காங்க, சீரமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 2,28,000 2,28,350 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ அடக்க விலை என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 0 5 8 10 8 27. இதுதான் இப்போ இவங்களோட அடக்க விலை. இவ்வளோக்கு வாங்கியிருக்கு, இவ்வளோக்கு தான் அவங்களோட அடக்க விலை ஆகுது. இதெல்லாம் விற்கிறப்ப செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறாங்களாம்? 30,52,000. 30,52,000. 30,52,000. இப்போ எவ்வளோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா லாபமாக நஷ்டமானு கேட்குறாங்க. இவ்வளோ இப்போ நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் காஸ்ட் ப்ரைஸில் 27,80,850. செல்லிங் ப்ரைஸ் 30,52,000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க மணிமேகலை. இப்போ நம்ம எது பெரிய நம்பரோ அது மேலே போட்டுப்போம். ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அந்த மைனஸ் போடும்போது மட்டும் 30,52,000. அடுத்தது 27,80,850. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா மணிமேகலை வாங்கின அந்த வீட்டுக்கு அவங்க விற்கும் போது என்ன கிடைச்சிருக்குன்னா லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் கிடைச்சனால தான் அவங்க ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம்.
பாருங்கள் அப்ராக்சிமேஷனாக போடும்போது இந்த 1000ன்னு எடுத்துக்கலாம். 1000ல் 850 ரூபா போச்சுன்னா 150 ரூபா. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு 1000னா 1 இந்த இடத்துல. ஸோ 1ல் 0 போச்சுன்னா 1. 305ல் 278 போகுது. 305ல் 278னா 300க்கு இங்கே 22 கம்மியாக இருக்குது. 300க்கு இங்கே 5 கம்மியாக இருக்குது. எவ்வளோ டீவியேஷன்னா இங்கே 22 அங்கே 5. அப்போ 27. அப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27 1 150. அப்படின்னா ஆன்சர் 27 11 50. அதாவது 2,71,150 ரூபா மணிமேகலைக்கு லாபம் கிடைச்சிருக்கு அந்த வீட்டை விற்கிறப்ப. அடுத்த கொஸ்டின், நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடமிருந்து 80 ரூபாய்க்கு 10 குடுவைகள் தேன் வாங்கினார். அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை 100 ரூபாய் வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. நாதன் paid 800 and bought 10 bottles of honey from a village vendor. He sold them a city for 100 per bottle. Find his profit or loss percentage. வாங்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, 10 பாட்டில் எவ்வளோன்னு வாங்கியிருக்காரு அப்படின்னா 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. விற்கும்போது ஒரு பாட்டில், இது வாங்கினார்னா என்னது, காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். விற்கிறார், ஒரு பாட்டில் எவ்வளோன்னு விற்கிறாராம், 10 பாட்டில் 800 ரூபானா ஒரு பாட்டில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கணும், 10 பாட்டில் 800 ரூபானா ஒரு பாட்டில் 80 ரூபா. அதே மாதிரி தான் இங்கே ஒரு பாட்டில 100 ரூபாய்க்கு விற்கிறார், ஆர்எஸ். ஒரு பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ எத்தனை பாட்டில் வச்சிருக்காரு, 10 பாட்டில் வச்சிருக்காரு. 10 பாட்டிலில் 1 × 10ங்கிற மாதிரி 100 × 10 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ லாபமாக நஷ்டமான கேட்டிங்கன்னா பாருங்க, 800 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்றா லாபம் எவ்வளவு, 200 ரூபா. 200ங்கிற ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, இதான் ஆன்சர். பட் ஆனால் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ லாபம் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 200/800 × 100. இப்போதான் சொன்னேன், 4 25 100, 8 25 200. 200ல் 8 எத்தனை வாட்டி இருக்குன்னா 25 முறை. ஆன்சர் 25%. தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஒரு பழ வணிகர் 1 டசன் ஆப்பிள்களை 84க்கு வாங்கினார். 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. 2 ஆப்பிள் அழுகிருச்சு. அவருக்கு 16 ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டும் எனில் ஒரு ஆப்பிளின் விற்பனை விலை காண்க. A fruit seller bought a dozen apples 84 rupees. 2 apples got rotten. அப்படின்னா அழுகி போச்சு. If he has to get a profit of 16 rupees, find the selling price each apple. இதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கவனிங்க, இது எப்படி போடுறோம்னு பாருங்க. அதாவது 12 அப்படிங்கிறது ஒரு டசன். ஒரு டசன் அப்படின்னா 12 அப்படின்னு அர்த்தம். 12 ஆப்பிள் 84 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஒரு ஆப்பிளோட ரேட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வாங்கினப்ப 12ஆல் வகுத்துறோம். 12 72, 12 84. ஒரு ஆப்பிள் 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதில் 2 ஆப்பிள் அழுகி வேற போச்சான். அப்போ எவ்வளோ ஆப்பிள் இருக்கும்னா 10 ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காரு. 12 ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த பழ வணிகர். மறுநாள் விற்கிறாரு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. முதல் நாள் வாங்கிட்டு வந்து மறுநாள் விற்கும் போது 2 ஆப்பிள் அழுகி போச்சு. அவர் 84 ரூபாய் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆப்பிள் 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 2 ஆப்பிள் அழுகி போச்சுனாலும் அவர் அந்த போட்ட காசை கண்டிப்பாக எடுக்கணும் இல்லையா? அப்போ 10 ஆப்பிளோட ரேட்டு என்னவா மாறிடும் அப்படின்னா மறுபடியும் 84 தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு 7 ரூபாய் மைனஸ் பண்ணிட முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த 84 ரூபாய் அடக்க வழியாக மாறிடுச்சு. இப்போ ஆப்பிளுக்கு 2 ஆப்பிள் அழுகுனாலும் அந்த சம்பாதிச்சு அந்த காசை எங்கே போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த 10 ஆப்பிள் தானே சம்பாதிக்கணும். அதனால ஒரு ஆப்பிள் 7 ரூபாய், 2 ஆப்பிள் 14 ரூபாயை கழிச்சிடக்கூடாது. அப்படியே தான் கணக்கு எடுத்துக்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஆப்பிள் ராட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2 apples
got rotten. அப்ப 10 ஆப்பிள் தான் மீதி இருக்கு. விற்கிறப்ப அவருக்கு லாபம் 16 ரூபா கிடைக்கணுமா? அப்ப 16 ரூபா கிடைக்கணும்னா விற்கிறாரு. இப்ப எத்தனை ஆப்பிள் விற்கிறாரு? 10 ஆப்பிள் விற்கிறாரு. இப்போ அவர் அடக்க விலையே 84 ரூபா, 16 ரூபா லாபம் கிடைக்கணும். அப்போ ப்ளஸ் 16 ரூபா. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்னா 100 ரூபாய்க்கு அந்த 10 ஆப்பிளை விற்றுருப்பார். 100 ரூபாய்க்கு 10 ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் எவ்வளோ? அப்போ விற்கிறப்ப 100 ரூபாய்க்கு 10 ஆப்பிள், ஒரு ஆப்பிள் 10 ரூபா. இதை 10ஆல் அடித்தா இதையும் 10ஆல் வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஆப்பிள் 10 ரூபா, 10 ஆப்பிள் 100 ரூபானா ஒரு ஆப்பிள் 10 ரூபா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை 3000க்கு வாங்கி, அதாவது விற்பனை செய்து 3000க்கு விற்பனை செய்து அதனால் லாபம் 5000 பெறுகிறார். 5000 ரூபாய் லாபமா? எனில் முத்து மாலையின் அடக்க விலை காண்க. 30,000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ லாபமாப்பா? 5000 ரூபாய். எனில் அடக்க விலை மற்றும் லாப சதவீதம் காண்க. லாப சதவீதம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சம் தான். இங்கிலீஷில் வேணாலும் படிச்சுக்கலாம். வளர்மதி sold her pearl set for 30,000 at profit. For profit of 5,000. Find the cost price of the pearl set and profit percentage. ஐயா 30,000 ரூபாய்க்கு என்ன பண்றாங்கன்னா விற்கிறாங்கன்னா என்னது? செல்லிங் பிரைஸ்னு அர்த்தம். செல்லிங் பிரைஸ் 30,000. கமா போட வேண்டாம், கமா போடாமலே போடுங்க, அப்பதான் குழப்பாது. லாபம் எவ்வளோ அப்படின்னா விற்கிறப்ப இதை விற்கும் போது 30,000 ரூபாய்க்கு விற்கும் போது 5000 ரூபாய் லாபம். ப்ராஃபிட் 5000 ரூபாய். அப்போ அந்த பொருளோட அடக்க விலை என்னவா இருந்திருக்கும்? இந்த 5000 ரூபாய் போனுச்சுன்னா அதான் அதோட அடக்க விலை. அடக்க விலைன்னா என்னது? இப்போ பொருளை நான் 30,000 ரூபாய்க்கு விற்கும் போது 5000 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. அப்போ அந்த 5000 ரூபாய் எடுத்துருங்க. விற்கிற விலையிலேருந்து 5000 ரூபாய் எடுத்துட்டோம்னா அது என்னது? அடக்க விலை. அது எவ்வளோ வரும்? 25,000. 25,000 எங்கே இருக்குன்னு பார்த்தாலும் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இதில் ஆப்ஷன் சி. இந்த 20% நம்ம போட்டு பார்ப்போம். என்னன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜை போட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 5000 ரூபாய் டிவைடட் பை அடக்க விலை. ஃபார்முலா போட்டிருக்கோம். அடக்க விலை எப்பயுமே கீழே தான் வரும். இன்ட்டு 100. ஓர் 5000 5000, 5 5000 25,000, ஓர் 5 5, 25 100. ஆன்சர் 20%. இந்த 20 எல்லாம் டக்கு டக்குன்னு போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு இது இயல்பாகவே தெரியணும். ஓர் 5 5, 100ல் எத்தனை 5 இருக்கணும்? 25 இருக்குது. 25 100. 20 ரூபா நோட்டு 5 போட்டால் அது 5 கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 100 ரூபா அப்படின்னு அர்த்தம். அதனால ஆன்சர் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். லாபம் மற்றும் நஷ்டம் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? நான் சொன்னேன் லாபம் நஷ்டமும் எதன் மீது கணக்கிடப்படும், அதுதான் இதுக்கான ஆன்சர். கூடுதல் செலவுகள். ஒரு பொருளுக்கான கூடுதல் செலவு என்னன்னு பார்த்தோம். நம்ம வீடு விற்கும் போது பார்த்தீங்கன்னா சீரமைக்கிறதுக்காக கூடுதல் செலவு பண்ணாங்க இல்லையா? அந்த கூடுதல் செலவையும் சேர்த்தா அதுக்கு என்ன பேர்? இங்கே இருக்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கிரிட்டேரியாவில் எது ஆன்சராக பொருந்தும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆன்சர் இது எல்லாமே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட். ஒரு வியாபாரி ஒரு டசன் 20 ரூபாய், ஒரு டசன் 20 வீதம் 2 டசன் வாழைப்பழங்களை வாங்கினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸ். ஒரு வாழைப்பழம் 3 ரூபாய் வீதம் அவற்றை விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு ஆன்சர் சொல்றேன். தேங்க்யூ.